இனிய நண்பரே வணக்கம். வாழ்க வளமுடன். நீங்கள் விரும்பி சுவைத்து மகிழும் வகையில் புதிய தமிழ் சொற்களை அறிமுகப்படுத்தும் உயரிய பணியில் புதுச்சொல் புனைவோம் என்னும் புதிய வலையொலி ஓடை யூடியூப் சேனல் ஈடுபட்டிருக்கிறது. புதிய காணொளிகளை உருவாக்கி வெளியிடுவதன் மூலம் புதிய தமிழ் சொற்களை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதே இதன் நோக்கம். அந்த வரிசையில் நீங்கள் இப்போது காணப்போகும் காணொளியும் ஒன்று. இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் காணொளியில் காணப்படும் மணி அடையாளத்தையும் சப்ஸ்கிரைப் என்னும் சொல்லையும் சொடுக்கி புதுச்சொல் புனைவோம் வலையொலி ஓடையில் உறுப்பினராகுங்கள். உறுப்பினராகும் ஒவ்வொருவருக்கும் புதிய புதிய சொற்களை அறிமுகப்படுத்தும் காணொளி வெளியிடும்போது அந்த செய்தி தவறாமல் உங்களை வந்தடையும். அத்துடன் கட்டைவிரல் குறியை சொடுக்கி உங்கள் ஆதரவை நல்குங்கள். புதிய சொற்களை பற்றி உங்கள் மேலான கருத்துக்களை பதிவு செய்வதையும் அன்புடன் வரவேற்கிறேன். நண்பரே, இனி காணொலியை காணுங்கள். ஊனடிசில் பிரியாணி. ஊன் சோறு என்னும் சொல்லை சங்ககால புலவர்கள் பல இலக்கியங்களில் எடுத்து ஆண்டிருக்கின்றனர். ஓரிரண்டை மட்டும் இங்கு பார்ப்போம். ஊன் சோற்று அமலை பான் கடும்பு அறுத்தும் என்பது புறநானூற்று பாடல் 33 வரி 14. அட்டு ஆன்று ஆனா கொழுந்துவை ஊன் சோறும் என்று இதே புறநானூற்று பாடல் 113 வரி 2 சொல்கிறது. ஆடுற்ற ஊன் சோறு என்கிறது மதுரை காஞ்சி பாடல் வரி 35. இதே மதுரை காஞ்சியில் இன்னொரு இடத்தில் புகழ்பட பண்ணிய பேர் ஊன் சோறும் பாடல் வரி 533 என்னும் வரி வருகிறது. எடுத்துக்காட்டுக்காக 2 இலக்கியங்களிலிருந்து மேற்கோள்களை சுட்டியுள்ளேன். ஊன் சோறு என்றால் என்ன? ஊன் என்றால் தசை என்று பொருள். இதன்றி நிணம், கொழுப்பு, புலால், இறைச்சி, உடல் என்றெல்லாம் பொருள் சொல்கிறது கழகத்தமிழ் அகராதி. தசை என்பதை சதை என்று சொல்வது இக்கால வழக்கு. ஊன் கலந்து செய்யப்படும் சோறு ஊன் சோறு. இக்காலத்தில் பிரியாணி என்று சொல்கிறோமே, அதைத்தான் அக்காலத்தில் ஊன் சோறு, ஊன் என்றால் கறி, ஊன் சோறு என்று வழங்கி இருக்கின்றனர். ஊன் சோற்றை ஆக்கும் முறையில் பண்டை காலத்திற்கும் இக்காலத்திற்கும் வேறுபாடு இருந்திருக்கக்கூடும். அதில் சேர்க்கும் நறுமணப் பொருள்களின் அளவில் வேறுபாடு இருந்திருக்கக்கூடும். செய்முறையில் வேறுபாடு இருந்திருக்கக்கூடும். ஆனால் அக்கால ஊன் சோறுதான் இக்கால பிரியாணி என்பதில் ஐயம் இருக்க முடியாது. சோறு என்பதை குறிக்கும் இன்னொரு சொல் அடிசில். நெய்யுடை அடிசில் மெய்விட விதிர்த்தும் என்பது புறநானூறு 188. ஊன் சோறு, அதாவது கறி கலந்த சோறு என்பதை ஊனடிசில் என்று சொன்னால் இன்னும் சுவையாக இருக்கும். எனவே பிரியாணி என்பதை தமிழில் ஊனடிசில் என்று மொழியாக்கம் செய்தல் பொருத்தமுடையதாக இருக்கும். ஊனடிசில் என்பது பொதுச்சொல். ஊனடிசிலில் பல வகை உள்ளன. ஒவ்வொரு வகையையும் குறிப்பிட வெவ்வேறு சொற்களை பயன்படுத்தலாம். மட்டன் பிரியாணி என்பதை ஆட்டூன் அடிசில், ஆடு கூட்டல் ஊன் கூட்டல் அடிசில், ஆட்டூன் அடிசில் என்று சொல்லலாம். அதாவது ஆட்டுக்கறி கலந்த சோறு. ஆட்டுக்கு இன்னொரு பெயர் மரி. எனவே மரி கூட்டல் ஊன் கூட்டல் அடிசில், மரியூன் அடிசில். இதை இன்னும் சுருக்கமாக மரியடிசில் என்று கூறலாம். மாட்டுக்கறி கலந்து செய்யப்படும் பிரியாணிக்கு பீஃப் பிரியாணி என்று பெயர். மாட்டுக்கு வேறு பெயர் ஆன். எனவே ஆன் கூட்டல் ஊன் கூட்டல் அடிசில், ஆனூன் அடிசில். அதாவது
ஆண் கறி கலந்த சோறு. இதை சுருக்கமாக ஆன் அடிசில் என்று கூறலாம். சிக்கன் பிரியாணி என்பது கோழிக்கறி கலந்த சோறு. இதை கோழியூன் அடிசில் எனலாம். இதை இன்னும் சுருக்கமாக கோழி அடிசில் என்று சொல்லலாம். முட்டை பிரியாணி என்பது வேக வைத்த முட்டை கரு கலந்த சோறு. இதை முட்டையூன் அடிசில் அல்லது சுருக்கமாக முட்டை அடிசில் என்று சொல்லலாம். முட்டையின் ஓட்டுக்குள் இருப்பது நீர்ம வடிவிலான ஊன், அதாவது இறைச்சி தானே. ஆகையால் முட்டையூன் அடிசில் என்பதை சுருக்கமாக முட்டை அடிசில் என்று கூறலாம். மிகவும் பொருத்தமான சொல்லாக இது அமையும். சரி, வெஜிடபிள் பிரியாணி என்பதை எப்படி அழைப்பது என்ற ஐயம் வருகிறதா? அதையும் பார்க்கலாம். காய்களின் உள்பகுதியில் என்ன இருக்கிறது? சதை அல்லவா? நல்ல சதைப்பற்று உள்ள முருங்கைக்காய் என்னும் உலக வழக்கை நோக்குங்கள். சதை, தசை, ஊன் என்பவை ஒரே பொருளை குறிக்கும் பல சொற்கள். எனவே சதை என்பது ஊன் அன்றி வேறு என்ன? ஆகையால் வெஜிடபிள் பிரியாணி என்பதை காயூன் சோறு, காய் கூட்டல் ஊன் கூட்டல் சோறு, காயூன் சோறு எனலாம். இதை இன்னும் சுருக்கமாக காயடிசில் என்று சொல்லலாமே. நம் முன்னோர்கள் சொல்லி சென்ற அழகிய சொற்களை வழக்கறச் செய்துவிட்டு ஆங்கில சொற்களை இரவல் வாங்கி பயன்படுத்துவது நமக்கு அழகல்லவே. தேமதுர தமிழ் ஓசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் என்று 100 ஆண்டுகளுக்கு முன்பு கனவு கண்டார் பாரதியார். அவர் பிறந்த நாளில் அவர் படத்திற்கு மாலையிட்டு வணங்கினால் மட்டும் போதுமா? அவரது கனவை நனவாக்க வேண்டாவா? பாரதியின் கனவுக்கு வடிவம் தர இன்றே உறுதியேற்போம். இனி பிரியாணியை துறப்போம், ஊனடிசில் உண்போம். பண்டை இலக்கியங்கள் ஊன் சோறு என்னும் சொல்லை ஆண்டாலும் நாம் அதை சற்று மேம்படுத்தி ஊனடிசில் என்று உரைப்போமே. பொது சொல்லான பிரியாணி என்பதை மட்டும் ஊனடிசில் என்று உரைத்தால் சுவையாக இருக்காதா என்ன? பிரியாணி ஊனடிசில், மட்டன் பிரியாணி மரி அடிசில், சிக்கன் பிரியாணி கோழி அடிசில், பீஃப் பிரியாணி ஆனடிசில், எக் பிரியாணி முட்டை அடிசில், வெஜிடபிள் பிரியாணி காய் அடிசில். நண்பரே, காணொலியை கண்டு மகிழ்ந்தமைக்கு மிக்க நன்றி. புதுச்சொல் புனைவோம் என்னும் இந்த வலையொலி ஓடையில் உறுப்பினராக சேருங்கள் என்று மீண்டும் உங்களை அன்புடன் அழைக்கிறேன். மிக்க நன்றி. வாழிய நேவிர், வளமுடன் 100 ஆண்டு. நன்றி, வணக்கம்.